2500 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழன் எப்படி இருந்திருப்பான் என்கிற கேள்விக்கு இப்போ விடை கிடைச்சிருக்கு. மதுரையை அடுத்த கீழடியில் நடந்து வரும் அகழ்வாராய்ச்சியில் பானைகள், பாசிகள், தங்க ஆபரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கிடைத்திருக்கிறது. அதில் முக்கியமாக கருதப்படுவது கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள். இவைகளை வைத்துத்தான் கார்பன் டேட்டிங், DNA பரிசோதனைகள் நடத்தி அந்த நாகரிகத்தின் காலத்தை கணித்து வருகிறார்கள். இந்த நாகரிகம் ஏறத்தாழ பொது காலத்திற்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் இங்கு இருந்திருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கு. இப்போது கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டை வைத்து தமிழன் எப்படி இருந்திருப்பான் என்கிற முப்பரிமாண உருவம் உருவாக்கப்பட்டிருக்கு. மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் இங்கிலாந்தில் உள்ள லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கீழடியில் தோண்டி எடுக்கப்பட்ட 2 மண்டை ஓடுகளின் முக மறு கட்டமைப்புகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது. 3D முக மறுசீரமைப்பு முறையை பயன்படுத்தி மீண்டும் உருவாக்கப்பட்ட இந்த உருவம் அந்த காலத்து தமிழனின் முகங்கள் இப்படித்தான் இருந்திருக்கும் என்று கூறுகிறது. டிஜிட்டல் சிற்ப நுட்பங்களை பயன்படுத்தி தசை, கொழுப்பு மற்றும் தோலின் இடத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே இண்டஸ் வேலி மக்களின் முகங்களும் இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டை வைத்து வடிவமைக்கப்பட்ட இந்த முகங்கள் ஈரானிய வேட்டையாடிகள் மற்றும் ஆஸ்ட்ரோ ஆசிய மக்களின் சாயலை ஒத்திருப்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது. அப்படி என்றால் யார் இவர்கள்? தமிழர்களா, ஆரியர்களா, இல்லை வேறு ஏதேனும் குடியேறிகளா? தமிழனுக்கும் ஈரானிய வேட்டையாடிகளுக்கும் என்ன தொடர்பு? ஏற்கனவே திராவிடர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து ஈரானுக்கு குடியேறி பின்னர் அங்கிருந்து கைபர் கான்வாய் வழியாக இந்திய துணைக்கண்டத்திற்குள் புகுந்து தென்னிந்தியாவின் பழங்குடியினர்களை விரட்டியடித்து விட்டு குடியேறியவர்கள் என்கிற ஊக கோட்பாட்டுக்கு இது ஆதாரமாக அமையலாம். சில மொழி ஆராய்ச்சியாளர்கள் திராவிட மொழி கூட ஈரானிலிருந்து வந்திருக்கலாம் என்று வேறு சொல்லியிருக்கிறார்கள். எது எப்படியோ இந்த கீழடி ஆராய்ச்சி திராவிட ஆரிய சித்தாந்தத்தை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. ஏற்கனவே விவாதத்திற்குள்ளாகி இருக்கும் கீழடி மேலும் பல விவாதங்களையும் மோதல்களையும் உருவாக்கும் என்றே தோன்றுகிறது.